ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிள் ஆடியோ. நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பெட்டரான ஒரு ஆஃபர் உண்டான ஒரு 5.1 டிஜிட்டல் அமௌண்ட் எடுத்து கொண்டு வந்துருக்க போகிறோம். நம்ம டிசிபிள் ஆடியோவில் வந்து நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே யாருனாலையும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு, யாருனாலையும் கொடுக்க முடியாத குவாலிட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ குவாலிட்டிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில், இது இவ்வளோ ப்ரைஸ் வருது, அவருக்கு என்ன நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 6,000 நம்ம கொடுக்கும்போது நிறைய பேர் இதில் 6,000 ஒருத்தான ப்ராடக்ட் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ வருது, இது இந்த ரைட் வருது, 6,600 வருது, எப்படி நீங்கள் 6,000 கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தாரு. நாங்கள் வந்து எல்லாமே ஹோல்சேல் எடுக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், போர்டு எல்லாமே நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. நம்ம வெளியில் வாங்கி நம்ம பண்ணி கொடுத்து அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் எல்லாமே ஓனாக நம்ம போகிறோம். முன்னாடிக்கு இந்த அக்கர்லிக் பிளேட்டு மோக்கும் நம்ம ஓனாகவே டிசைன் பண்ணி, கட்டிங் மிஷின் எல்லாமே நம்மள்ட்ட ஓனாகவே இருக்குது. நாங்களே எல்லாமே பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லா ஐட்டமே நம்ம ஓனாக பண்ணுறாங்காட்டி தான் நம்ம இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியுது. அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆம்பிள்ஃபையரோட ஆப்ஷன்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக பேசலாம். இப்போ இந்த ஆம்பிள்ஃபையர் பார்த்துட்டு ஒரு டிஜிட்டல் 5.1 ஆம்பிள்ஃபையர் தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். டோட்டலாக ஒரே ஒரு மாஸ்டர் வால்யூம் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் வால்யூம் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த வால்யூம் கண்ட்ரோலுமே இருக்காது. எல்லா வால்யூம் கண்ட்ரோலுமே உங்களுக்கு கையில் ரிமோட் வந்துடும். இந்த ஆம்பிள்ஃபையர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு டிவியில் நம்ம ஒரு மூவி பாட்டுருக்கோம், திடீர்னு சாங் பிளே ஆகும்போது நமக்கு ஒரு மாதிரி சவுண்ட் வச்சு தான் கேட்டு பழக்கமாக இருக்கும். வாய்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, சரவுண்ட் அதிகமாக இருக்கணும், சப்வூஃபர் நல்லா லவுடாக கேட்கணும், அந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். ஆனால் நம்ம மூவி பார்க்கும்போது நமக்கு வாய்ஸ் நல்லா தெளிவாக வரணும், சரவுண்ட் ஓரளவுக்கு மீடியமாக இருந்த போது, சப்வூஃபர் ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம எந்திரிச்சு வந்து கீழே இருக்கிற கண்ட்ரோல் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த நம்ம உட்காந்த இடத்துல இருந்து இந்த ரிமோட்டில் பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் தனியாக இருக்கும், சென்டர் வால்யூம் தனியாக இருக்கும், மாஸ்டர் வால்யூம் தனியாக இருக்கும், பேஸு, ட்ரிபிள், ரியரு, ஃப்ரண்ட் எல்லா வால்யூம் தனித்தனியாக இருக்கும். 5.1 2.1 எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ப்ரோலாஜிக்கல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஆப்ஷன் ஏ டு ஜெட் இதில் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிட்ட ஒவ்வொரு டைம் கிட்ட ஆம்பிள்ஃபையர் வந்துட்டு தேவையில்லை. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம இந்த ரிமோட்டில் படம் பார்க்கும்போது இதில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் நம்ம ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளேவில் இருக்கிற லைட் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கான டிவி கீழே நம்ம ஆம்பிள்ஃபையர் வச்சிருப்போம், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி படம் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேவில் இருக்கிற லைட் மட்டும் நம்ம தனியாக ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம சப்வூஃபர் ஒரு தேவையான அளவு மட்டும் நம்ம இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டில் ஃபுல்லாக வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த ரிமோட் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம அவசரத்துக்கு ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம இந்த பட்டன்லேயே நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஷன் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வரும், பென் டிரைவ், யூஎஸ்பி எல்லாமே நம்ம அந்த ஒரே ஒரு கண்ட்ரோலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் இல்லைங்கிற பட்சத்தில் கூட ரிமோட் மிஸ் ஆனாலும் எல்லா மார்க்கெட்லையும் இந்த ரிமோட் கிடைக்குது. நாங்கள் வந்து கியூடெக் பிராண்டோட தான் ரிமோட் எடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அது எவ்வளோ கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி ஆகட்டும், சரவுண்ட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரவுண்டுமே ரெஃப்ரேட்டு ஸ்டீரியோ சரவுண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த கிட்டுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கோம். மற்ற சேனல்ஸ்க்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஆம்பு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஆம்பு வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கால் அட்டன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறோம். ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா மினிமம் ஒரு 100+ கால்ஸ் வந்துடும். எல்லா கால்ஸும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்து ஒரு ஃபோன் பேசிட்டு பாட்டு செகண்ட் கால் வரும், வச்சுட்டு அந்த ஃபோன் கூப்பிடுறதுல அடுத்து ஒரு ஃபோன் வரும். அதனால வந்து நாங்கள் திரும்ப பார்த்து கூப்பிடுவோம். அப்படியே தான் இன்னைக்கு கூப்பிடணும்னா திரும்ப அடுத்த நாள் நாங்கள் கூப்பிட்டுருவோம். அதே மாதிரி ஆர்டர் கொடுக்குற எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பெட்டரான குவாலிட்டி நல்லா சூப்பராக கொண்டு போய் ஷிஃப்டிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி கொரியரில் வரும்போது நீங்கள் பயக்க தேவையில்லை. இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இந்த பொருள் நாங்கள் காட்டுற மாதிரி உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. கொரியரில் ஒரு சின்ன டேமேஜ் ஆகுதுன்னா கூட நாங்கள் கொரியர் சார்ஜ் மோக்கும் நாங்களே ஏற்றிட்டு திரும்ப அனுப்பிச்சுட சொல்லி அதை ஃப்ரீயாக ரெடி பண்ணி திரும்ப எங்களுக்கே கொடுப்போம். ஏன்னா கொரியர் டேமேஜ் ஆச்சு நாங்கள் பொறுப்புலேயே இந்த நாள் வரைக்கும் எந்த கஸ்டமர்ட்டையும் சொன்னது கிடையாது. கொரியர் டேமேஜ் ஆனாலும் நாங்களே எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ப்ராடக்ட் உங்கள் கைக்கு கொஞ்சம் சேர வரைக்கும் நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது 1 year வரைக்கும் நம்ம வாரண்டி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் 1 or 2 months கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் திரும்ப அட்டன் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். பெட்டராக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிசிபிள் ஆடியோ உங்களோட சப்போர்ட் கம்பல்சரி தேவை. அதனால் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. லைக் போடாமல் இருக்கிறீங்க லைக் போட்டு விடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக்னால தான் நாங்கள் அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்காது. அதே மாதிரி வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கிறீங்க கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே வருவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அடுத்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு பயன்படும். அடுத்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஆஃபர் வந்து நாங்கள் வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.